அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். நம்ம பாதங்கள்ல உண்டாகக்கூடிய சில பிரச்சனைகள் நம்ம உடலுடைய நோய் நிலையை சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பாதத்துல உண்டாகக்கூடிய வெடிப்பு, இது கல்லீரல் சார்ந்த ஒரு பிரச்சனையினோட ஒரு அறிகுறியா கூட இருக்கலாம். பாத வெடிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நம்ம குளிர்காலத்துல அதிகமான மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதற்கு என்ன காரணம், இதற்கான சிகிச்சை முறைகள் என்ன, உணவு முறைகள் என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், எல்லாருக்குமே இந்த பாதத்துல வெடிப்பு வந்துச்சு அப்படின்னா அது பித்த வெடிப்பு தானா, இந்த விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். பாதம் அப்படிங்கிறது நம்ம உடம்பினுடைய மொத்த எடையும் தாங்கக்கூடிய உறுப்பு. அந்த பகுதிகளில் நம்மளுடைய தோல் வறட்சி அடைய ஆரம்பிக்கும் பொழுது பாதத்துல வெடிப்புகள் உண்டாகும். இதுல 4 விதமான காரணங்களால இந்த பாத வெடிப்பு உண்டாகலாம். முதல் விஷயம், நிறைய பேருக்கு வர்றது இந்த குளிர்காலத்துல நம்ம பாதத்துல இருக்கக்கூடிய தோல் வறட்சி அடைகிறது. ஸோ அந்த வறட்சி அடையும் பொழுது அங்க வெடிப்பு உண்டாகிறது ரொம்ப காமனா பார்க்கலாம். இதை ஏன் பித்த வெடிப்பு அப்படின்னு சொல்றாங்க? நம்முடைய சித்த மருத்துவத்துல பாத்தீங்கன்னா, நம்ம உடல்ல பித்தம் அதிகமாகும் பொழுது கல்லீரலுடைய அந்த செயல்திறன் கம்மியாகும். ஸோ கல்லீரலுக்கும் பித்தத்துக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. ஸோ கல்லீரலில் பாதிப்பு வரும் பொழுதெல்லாம் எங்கெங்கெல்லாம் அதனுடைய அறிகுறிகள் தெரியும்னா, நம்மளுடைய கண்களில் தெரியும், தோலில் தெரியும். அதில் முக்கியமாக இந்த கால் பாதத்தில் இருக்கக்கூடிய தோலில் வறட்சித்தன்மை அடைஞ்சிட்டே இருக்குது அப்படின்னாலே உங்களுடைய கல்லீரலோட செயல்திறன் கம்மியாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்ம கல்லீரலை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை 80% பாதிப்பு வந்த பிறகு தான் அதனுடைய அறிகுறிகளே நமக்கு என்சைம்ஸ் மூலமாக, அந்த லிவர் என்சைம்ஸ் மூலமாக, இல்லை லிவர் ஸ்கேனில் நமக்கு தெரியும். பட் அதற்கு முன்னாடியே கால் பாதம் வறட்சி உண்டாகுது அப்படின்னாலே நம்ம உடம்புல பித்தத்தினுடைய அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ சரியான இரவு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, அதிகமான அளவுக்கு ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த உணவுப் பொருட்கள் நம்ம எடுத்துக்கிறது, டாக்டரோட அனுமதி இல்லாமல் பெயின் கில்லர்ஸோ இல்லை ஆன்டிபயோட்டிக்ஸோ நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த காரணங்களால் நம்ம கல்லீரலோட செயல்திறன் கம்மியாகிட்டே வருதுன்னா கால் பாதங்கள் வறட்சி அடைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தண்ணீர் கம்மியாக கொடுக்கறது, இல்லை ரொம்ப நேரம் நின்னபடியே வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை, உடல் எடை அதிகமாக இருக்கிறது, இந்த காரணத்தினாலையும் நம்மளுடைய கால் பாதங்களில் வறட்சி உண்டாகும். ஸோ இந்த மாதிரி வறட்சி உண்டாகுது அப்படின்னா கால் பாதங்களில் வெடிப்பு உண்டாகும். அதற்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம்? காலையில் வெறும் வயிற்றுல 1 டீஸ்பூன் அளவுக்கு உருக்கின நெய் எடுத்துக்கலாம். இந்த நெய் அப்படிங்கிறது பித்தத்தையும் குறைக்கும், கல்லீரலோட செயல்திறனையும் அதிகப்படுத்தும். அட் த சேம் டைம் நம்மளுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய வறட்சியும் குறைக்கும். ஏன்னா பாத வறட்சி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருமே என்ன ஆயின்மெண்ட் போடலாம் அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். ஆனால் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பித்தத்தை சமநிலைப்படுத்தணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடுது. ஸோ அதற்காக காலையில் வெறும் வயிற்றுல 1 டீஸ்பூன் அளவு உருக்குன்னு நெய் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்த பிறகு ஒரு 2 டம்ளர் வெதுவெதுப்பான வெந்நீர் குடிக்கணும். ஸோ காலை வேளைகளில் இந்த மாதிரி நம்ம நெய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்ததான் நம்ம பசி வந்த பிறகு தான் நம்மளுடைய உணவை எடுத்துக்கணும். ஏன்னா இந்த நெய் செரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த சமயத்தில் நம்ம அந்த செரிக்காத பொழுதே உணவை எடுத்துக்கிட்டோம்னா தான் நமக்கு பாதிப்புகள் உண்டாகும். காலையில் ஒரு 6 மணிக்கு நம்ம அந்த நெய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8 மணிக்கு நம்ம காலை உணவை எடுத்துக்கலாம், நல்லா பசி வந்த பிறகு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால உடம்புல பித்தம் அதிகமாகி வரக்கூடிய பாத வறட்சிக்கு இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம். 2வது, நிறைய பேருக்கு சோப்பு தண்ணியில் கால் வைக்கிறதுனால, இல்லை அவங்க போட்டிருக்க செப்பல் அவங்களுக்கு அலர்ஜியை உண்டு பண்ணும். சில வகையான தோல் அவங்களுக்கு அலர்ஜியை உண்டு பண்ணலாம். அந்த மாதிரியான நிலைகளில் பாதங்களில் எக்ஸிமா மாதிரியான பிரச்சனைகள், கரப்பான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு வறட்சித்தன்மை உண்டாகி வெடிப்புகள் உண்டாகும். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால் பாதத்தில் மட்டும் இல்லை, கைகள்லையும் அதே மாதிரியான ஒரு வறட்சித்தன்மை இருக்கும். நான் சோப்பு போட்டு பாத்திரம் வளர்க்குறேன் டாக்டர், கையெல்லாமே வறட்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா பாதத்துலேயும் வறட்சி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு வெறும் மாய்ஸ்சரைசரோ இல்லை வெறும் எண்ணெய் மட்டும் போட்டால் பத்தாது. ஸோ இந்த கரப்பானை சரி செய்யக்கூடிய விஷயங்கள், அவங்க உடலில் ஏன் அலர்ஜி உண்டாகுது, இதற்கு காரணம் நம்முடைய வயிறு. ஸோ வயிற்று பகுதியை சரி செஞ்சு அதற்கேற்ற மாதிரி நம்ம உணவு முறைகளில் மாற்றம் கொண்டு நம்ம கால்களுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் பூசுறதோ இல்லை நம்ம விளக்கெண்ணெய், ஆமணக்கு எண்ணெய் பூசுறது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பயன்படுத்தலாம். இல்லை அப்படின்னா சித்த மருத்துவத்தில் கிளிஞ்சல் மெழுகு அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கும். இந்த கிளிஞ்சல் மெழுகு அப்படிங்கிறது நம்ம கடலில் கிடைக்கக்கூடிய கிளிஞ்சல், இதை நெல்லிக்காய் சாற்று அதே மாதிரி எலுமிச்சை சாரோட சேர்த்து நம்ம அதை பாவனை பண்ணி மெழுகு பதத்தில் அதை அரைச்சி எடுத்துக்கிறது. இந்த கிளிஞ்சல் மெழுகை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த பாதங்களில் உண்டாகக்கூடிய கரப்பான் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யலாம்.
மூன்றாவதாக கால் பாதத்துல வெடிப்பு அப்படிங்கிறது வந்து சொரியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகள்லையும் வந்து உருவாகும். ஸோ இவங்களுக்கு பாத வெடிப்பு அப்படிங்கிறது குளிர்காலம் மட்டும் இல்லை, எல்லா காலகட்டத்திலுமே அவங்களுக்கு அதிகமா வந்து இருக்கும். அது கூட உடல்லையும் வந்து சில சிவந்த நிற திட்டுக்கள் மாதிரி வந்து பார்க்கலாம். இப்படி இருக்கு அப்படின்னா சொரியாசிஸ்னால பாதத்துல வந்து அவங்களுக்கு வெடிப்பு இருக்கும். இதை வந்து பிளான்டார் சோரியாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவங்களுக்கு வெறும் நீங்க வந்து கிளிஞ்சல் மெழுகோ இல்லை வந்து ஏதாவது மாய்ஸ்சரைசரோ போடுறீங்க அப்படின்னா சரியாகாது. இவங்களுக்கு வெட்பாலை தைலம் நம்ம வந்து வெளியில வந்து பூசணும், அதே மாதிரி உள்ளுக்கும் வந்து கொடுக்கணும். இதற்கான சிகிச்சை முறைகளையும் வந்து நம்ம கொடுக்கணும். பரங்கிப்பட்டை சூர்ணம் மாதிரி, சர்ம தேஜஸ் கேப்சூல்ஸ் மாதிரி நம்ம வந்து கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி ஒரு முறையான சிகிச்சையோட வெளிப்பகுதியில் நீங்கள் வெட்பாலை தைலம் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த பாதங்களில் உண்டாகக்கூடிய சொரியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகளை சரி செஞ்சுக்கலாம். நான்காவது, ஒரு சிலருக்கு இந்த மாதிரி எந்த காரணமுமே இருக்காது. அதாவது கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளும் வந்து அவங்களுக்கு இருக்காது. கரப்பானோ சொரியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்காது. பரம்பரை காரணமாக சின்ன வயசுலேருந்தே நிறைய பேருக்கு பாதங்களில் இந்த வெடிப்பு உண்டாகலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு தூக்கமும் வந்து சரி இருக்காது. ஸோ அவங்களுக்கு பாதம் எப்போவுமே வறட்சியான ஒரு தன்மை இருக்கும். தோல்மை வந்து வறட்சியான ஒரு தன்மை இருக்கும். இவங்க வாதம் சார்ந்த ஒரு உடல்நிலையாக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு புளிப்பான உணவுப் பொருட்கள் மேலே அதிக விருப்பம் வந்து இருக்கும். இப்படி ஒரு நபருக்கு பாத வெடிப்போட அவங்களுக்கு பரம்பரையாவே இருக்கு அப்படின்னா அவங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வழக்கப்படுத்திக்கணும். வாரத்துல ஒரு நாளாவது திரிஃபலா சேர்ந்த எண்ணெயை நம்ம உடல் முழுவதுமாக பூசி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வெதுவெதுப்பான வெந்நீர்ல வந்து நம்ம குளிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடிய வழக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வெளிப்பகுதியில கிளிஞ்சல் மெழுகோ இல்லை ஆமணக்கு எண்ணெயை வந்து வெளியில பூசுறது, இல்லை நெய் சேர்த்து ஒரு மசாஜ் மாதிரி வந்து பண்றது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். இதெல்லாம் நான் சொன்ன இந்த 4 விஷயமும் ஒரு நபருக்கு நபர் வந்து மாறுபடும். ஒரு கரப்பான் இருக்கலாம், இல்லை சொரியாசிஸ் வந்து இருக்கலாம், இல்லை பரம்பரை காரணமாக, இல்லை தோல் வறட்சி கல்லீரலோட செயல்திறன் வந்து கம்மியாகிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள். இப்படி வந்து நம்ம நபருக்கு ஏற்ற மாதிரி சிகிச்சை முறைகளை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாத வறட்சி இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து காலையில வெறும் வயிற்றுல நெய் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணலாம். ஸோ பாத வறட்சி அப்படிங்கிறது எதனால உருவாகுது, இதுல என்னென்ன வகைகள்லாம் வந்து இருக்கு, புதிதாக நம்ம கல்லீரலுக்கும் இதற்குமான ஒரு சம்பந்தத்தை பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ யாருக்கெல்லாம் பாத வறட்சி இருக்கோ அவங்களுக்கும் இந்த விஷயத்தை வந்து சொல்லுங்க, நீங்களும் பயன்படுத்தி பாருங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.